கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறீங்க? அவர் பிரியப்படுத்துறதுக்கு உங்கள் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வழின்னு சொன்னால் விசுவாசிப்பது. நாம் தேவன் மீது வைக்கிற விசுவாசம் தான் அவரை பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் போட்டுட்டு என்ன விசுவாசம்னு அங்கேயே போட்டிருக்கு அந்த வசனத்தில். அப்போ இந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அங்கே போட்டிருக்கு, ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் இருக்கிறார் என்று? தொடர்ந்து வாசிப்போம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். நான் கர்த்தரை தேடினா பத்தாது, அவரை தேடுற எனக்கு அவர் பலன் அளிக்கிறவர். ஆமென். சரி, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பங்க ஏசாயா 45:19. நம்ம இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னோம். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் சமநிலை ரொம்ப முக்கியம், ஒரு பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதத்தை தேடக்கூடாது, கர்த்தரை தேடணும். கர்த்தரை மட்டும் எனக்கு போதும், எனக்கு எது நன்மை வேணான்னு சொல்லக்கூடாது. நான் கர்த்தரை தேடணும், அந்த கர்த்தரை தேடினா நன்மை வர வேண்டும் என்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் சரியான நிலை. இப்போ கர்த்தரை தான் சொல்ல வர்றார், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். சொல்லுங்க, பலன் அளிக்கிறவர். ஆண்டவர் தேடினீங்க, ரொம்ப சின்சியராக தேடினீங்க, எனக்கு ஒன்றுமே தரலங்க அவர், இல்லை சம்திங் ராங், தப்பு. அங்கே விசுவாசம் ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவரை தேடினா கண்டிப்பாக பலன் உண்டு. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அதான் சொல்றாரு இங்க. வாசிப்போம். ஏசா 45:19. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. சில காரியங்கள் என்ன பண்றாராம், வெளிப்படுத்துறாராம். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. விருதானா என்ன? எம்டி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது. நீ என்னை தேடணும், ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்படி நான் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. அதான் நான் சபைக்கு போகும்போது ஆரம்பத்தில் அங்கே போட்டிருக்கோம், கடமையை செய் பலனை எதிர்பாராதே. எங்க சர்ச்சு வாசல்ல ஒரு சர்ச்சு வாசல், கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு போட்டிருக்கோம். இல்லை, கர்த்தரை தேடு பலனை எதிர்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுங்கள் பலனை எதிர்பாருங்கள். தப்பு கிடையாது. கர்த்தரை தேடுங்க, பலனை எதிர்பாருங்கள். அதுதான் விசுவாசம். எதிர்பார்க்கிறது தான் விசுவாசம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் எதிர்பார்க்க வேண்டும். பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா, அதான் விசுவாசம். அந்த மனுஷன் செய்வான், ஐயோ நான் என்ன செய்வேன், கர்த்தர் எனக்கு செய்வார். அந்த எதிர்பார்ப்பு தான் விசுவாசம். அப்ப என்ன தேடுங்க, உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காதுன்னு தேவன் சொல்லல. தேவன் சொல்லல, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் கர்த்தரத்துக்கு திரும்புவேன் அப்படி சொன்னது யாரு? இந்த பைபிள்ல யோபே சொல்லியிருக்கிறாரு. வெளியே அந்த மாதிரி பிரசங்கம் பண்றாங்க, சொல்றாங்க. நிர்வாணியாய் வந்த நிர்வாணியா தான் போவேன்னு யார் சொல்லல? தேவன் சொல்லல. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. வேற யாரும் சொல்லிட்டாங்க, ஆனா தேவன் செய்யல, சொல்லல. நிர்வாணியா வந்த நிர்வாணியா போவேன்னு சொன்ன யோபு பத்தி நம்ம வாசிக்க போறோம் உங்களுக்கு. சரியா? அவர் அப்படிதான் போனாரா? அந்த தத்துவம் கிடையாது. கர்த்தரை ஜாக்கிரதையா தேடுனா வாழ்க்கையில பலன் உண்டாகும். அங்க வாசிப்போம், யோபு பத்தி வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், வாசிப்போம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாயிருந்தான். கடவுளுக்கு பிரியமானது செய்யற ஒரு ஆள். எல்லாரும் இருக்கிற மாதிரி நான் வாழ மாட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற கொடுமைகளை விட நோவா காலத்தில் ரொம்ப மோசமான காரியம் நடந்துச்சு. அதன் மத்தியில் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் கர்த்தரை தேடினாங்க. அது மாதிரி அப்போ அன்னைக்குமே பாருங்க, பொல்லாப்பு இருந்திருக்கு. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற ஒரு ஆள். வேதம் வாக்கு பண்ணு சொல்லுது, அவர் கர்த்தரை தேடி இருக்கிறாரு. சும்மா போயிட்டாரா? உடனே போட்டிருக்கு. வாசிப்போம், 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். எத்தனை பேர் அப்போ மொத்தம்? 10. நான் சொல்றேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும். சொல்லுங்க சத்தமா, பலன் கர்த்தர் கொடுக்கிறாரு பாருங்க. இடத்துனே ஒரு நன்மை போட்டிருக்கு. யோபுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். வாசிப்போம், அவனுக்கு
7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன் இருந்ததும் அன்றி திரளான பணிபடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்தர் எல்லாரிலும் எப்படி இருந்தா பெரியவனா இருந்தான். எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதமா இருக்கு. எத்தனை ஆடுன்னு சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். யோபு வீட்டில் எத்தனை ஆடு இருந்துச்சு? 7,000 ஆடுகள். எத்தனை ஒட்டகம்? வீட்டுக்கு பின்னாடி ஒட்டகத்தை நிறுத்தி வச்சிருக்காரு பாருங்க. எத்தனை? 3,000 ஒட்டகமா? அடுத்து எத்தனை ஏர்மாடு? 500 ஏர்மாடு. எத்தனை கழுதை? 500 கழுதை. எத்தனை பணிவிடைக்காரன் கேட்டால் திரளான பணிவிடைக்காரர். அவ்வளோ பேருக்கு சம்பளம் போட்டிருக்கணும். ஆமாம், 7,000 ஆடு, 500 ஏர்மாடு, 500 கழுதை, 3,000 ஒட்டகம்னா அதை மேனேஜ் பண்ணால் எத்தனை பேர் வேணும் யோசித்து பாருங்க. சாப்பாடு போடணும், அதை பார்த்துக்கிற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆஹா, பெரிய ஆளா இருந்திருப்பார் போல. பைபிள் சொல்லிடுச்சு. கிழக்கு பக்கம் பார்த்தா யார் பெரிய ஆளுன்னு கேட்டா கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் யோபு பெரியவனாக இருந்தான். கிழக்கு பக்கம் எங்கிட்டு இருக்கு? அது எங்கிட்ட இருக்கு, துபாய் பக்கம் இருக்கு. கிழக்கு எது? என்ன கை காட்டுறீங்க? இந்த பக்கம். சரியா? கிழக்கு பக்கம் திரும்பி பார்த்தா இந்த கிழக்கு பக்கமே யார் பெரிய ஆளுன்னு கேட்டா ஒரே ஒரு ஆள் யோபு மாத்திரம் தான். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். தேவனை தேடுறாள். அவருக்கு இந்த சர்வாங்க தகவலாம் தெரியுது. நீங்க கீழே வாசித்து பாருங்க. பிசாசே சொல்றான் பாருங்க, சாத்தான் சொல்றான். வாசிப்போம் அங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? போதும். தெளிவான கேள்வியை வந்து பிசாசு என்ன செய்யறான்? கேட்கிறான். எத்தனை பேர் இங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்க? பாருங்களேன், பிசாசு வந்து நம்ம மனது என்னங்களை அவனால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம மனதை பார்க்குற ஒரே வல்லமை கர்த்தருக்கு மாத்திரம் தான் இருக்குது. சரியா? நம்ம பிசாசு நம்முடைய மனதை ரீட் பண்ண முடியாது. ஆனால் அவன் எதை கேட்க முடியும்? நாம் பேசுகிறத கேட்க முடியும். கண்டிப்பாக எப்படியோ யோபு பேசியிருப்பார், நான் நம்புகிறேன். யோபு மனதுக்குள்ளே போய் பார்த்துருக்க முடியாது பிசாசு. யோபு பேசுவதை பிசாசு நினைச்சிருப்பான், கண்டிப்பாக கேட்டிருப்பான். வீட்டு பக்கமே சுற்றி இருந்திருப்பான் பாருங்க. அப்போ அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறான், யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அது வந்து யோபுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துது. பிசாசு கண்டுபிடிச்சிருக்கிறான். இவன் என்ன நம்புறான்? ஏன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? எப்படியோ சொல்லியிருக்கிறான், நம்ம தேவனுக்கு பயந்து நடந்தா நமக்கு நன்மை வரும் அப்படின்னு எப்படியோ பேசியிருக்கான் பாருங்க. பிசாசு அதை கேட்டிருக்கான். அவனே சொல்றான், தேவன்கிட்ட போய் சொல்றான், யோபு விருதாவாகவா? சும்மா ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது, சும்மா தேடுறான். இல்ல யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? இல்ல தேவனுக்கு பயந்து நடந்தா பலன் உண்டாகும், நன்மை வரும்னு தெரிஞ்சுதான் அதை பண்றான், தெரிஞ்சுதான் செய்யறான். என்ன நன்மை? கீழே வாசிப்போம், அங்க போட்டிருக்க வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க யோபுக்கு செய்த பலனை நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று? ஆமென். 3 நன்மை செஞ்சார். ஒன்னு பிசாசே சொல்றான், மறுபடியும் சொல்ற பிசாசு சொல்றான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ? கர்த்தர் கண்டிப்பா என்ன செய்ய பாதுகாக்கிறார். ஆமென். 2வது அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். 3வது அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த 3ம் நடக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாப்பார், கைகளின் கிரியை ஆசீர்வதிப்பார், சம்பத்து தேசத்தில் பெருகும். சொல்லுங்க, கர்த்தர் தம்மை தேடுகிற என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், என் கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறார், என் சம்பத்து தேசத்திலே பெருகும். நீங்க நாம ஜாக்கிரதையா கர்த்தரை தேடுற ஆளா இருந்தா இந்த 3 காரியத்தை கண்டிப்பா கர்த்தர் செய்வார். பிசாசு சொல்றான், யோபு என்ன விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நல்ல விவரமா தான் நடக்கிறான். கர்த்தர் இந்த மாதிரி நன்மையில செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றான் பாருங்க. அப்ப இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கணும், இந்த உற்சாகம் நமக்கு இருக்கணும் பாருங்க. அது சில வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான்.
யாரை பற்றி போட்டிருக்கு? யோசபாத் என்ற ஒரு ராஜாவை பற்றி போட்டிருக்கு. ராஜாவாக்கப்பட்டாச்சு. ஆனால் ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் யாரை நீ தேடுற? அவன் பாகால்களை தேடாமல். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சபைக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேட வேண்டும். ஆமேன். அவர் தான் ஆண்டவர். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நன்மை தான் முக்கியமாக தெரியும். அங்கே போனேன் ஒரு நன்மை நடந்துச்சு, அடுத்த வாரம் அங்கே போகிறேன், அங்கே ஒரு நன்மை நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, இயேசுவே ஆண்டவராக, இயேசுவே ரட்சகராக இருக்கிறார். ஆமேன். அப்போ இவன் பாருங்க, ராஜாவான பிறகு பாகால்களை தேடாமல் தன் தகப்பனுடைய தேவனை தேடி. தேடுறது மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் செய்கிறபடி செய்யாமல். அவங்கெல்லாம் அப்படி பண்றாங்க, ஒரு தேசமே அப்படி செய்யுது. யூதா ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எல்லாரும் அப்படி பண்றாங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இஸ்ரவேலுடைய செய்கிறபடி செய்யாமல், அவங்க செய்யற மாதிரி செய்யாமல் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். இப்ப வாசிக்கலாம், 5ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். எப்படி ஆரம்பிக்குது? எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால். ஆகையால் இது பண்ணனாலதான் இது வரப்போகுது. ஆகையால் வாசிப்போம். கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கண்டிப்பா நான் சொல்றேன், அவன் ஒரு ராஜா, ஒருவேளை அவன் ஒரு ஊழியக்காரன், ஒருவேளை ஒரு பிசினஸ் மேன், ஒருவேளை அவன் வேலை செய்யறவன், யாரா இருந்தாலும் சரி, அவன் தேவனை தேடுற ஆளா இருந்தானா, நான் சொல்றேன், கர்த்தர் அவன் வேலையை திடப்படுத்துவார். கர்த்தர் அவன் ஊழியத்தை திடப்படுத்துவார். அவன் தொழிலை திடப்படுத்துவார். ஆமென். திடப்படுத்த மாத்திரமல்ல, அவன் நோக்கி பணம் வருது. அவனை நோக்கி என்ன செய்யுது? பணம் வருது. முடியல போட்டிருக்கு, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. நான் சொல்றேன், கர்த்தரை தேடுறவங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருக்கும். அப்ப கணத்தை நாடி போக வேண்டியதில்லை, பணத்தை நாடி போக வேண்டியதில்லை. தேவனை தேடுறவங்க வாழ்க்கையில இதெல்லாம் நம்பணும். அது எப்படி? கர்த்தரை தேடிட்டு என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆண்டவரே, யோசபாத்து உம்மை தேடுனா, அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினீங்க, அவனை நோக்கி பணம் வந்துச்சு, அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் தேவனை தேடுகிற என் வாழ்க்கையிலே மிகுதியா இருக்கும். மைண்ட் என்ன செய்யட்டும்? செட் ஆகட்டும். ஒண்ணுமே நடக்காது, அதெல்லாம் கிடையாது. ஆகையால், எல்லாம் சொல்லுங்க, ஆகையால். ஆகையால் வாசிப்போம் இன்னொரு வசனத்தை. அங்க 2 நாளாகமலே 26ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 2 நாளாகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ஓகே, எத்தனை வயசு? 16 வயசு. அவன் என்ன பண்றான்? 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம், வாசிப்போம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்தியமானாயிருந்த சகரியாவின் நாட்களில், அதாவது அவன் காலத்தில் யாரு பாஸ்டர் இருந்தாங்க? சகரியா இருந்தார். எல்லா ராஜாவின் காலத்திலும் ஒரு ப்ராஃபட் இருப்பாங்க, ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அப்ப இவன் ராஜாவா இருக்கும்போது, உசியா ராஜாவா இருக்கும்போது யாரு தீர்க்கதரிசி? சகரியா. அந்த சகரியாவின் நாட்கள் ஒன்று பண்ணானா. என்ன பண்ணா? வாசிப்போம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாருங்க, எவ்வளவு அருமையா போட்டிருக்கேன். மனதை திருப்புறான். தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். நான் கர்த்தரை தேட போறேன். அப்புறம் போட்டிருக்கு, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எத்தனை பேர் உங்க காரியத்தை கர்த்தரை வாய்க்கப்படணும்னு விரும்புறீங்க? ஆமென். கர்த்தரை தேடுறவன் ஒன்னு செஞ்சானா வாய்க்கும். கர்த்தரை தேடுறவன் ஒன்னு செஞ்சானா வாய்க்கும். வாய்க்கவே வாய்க்கல, போய் திருத்தணும். முதல்ல பேசிக்கான காரியம், அடிப்படையான காரியம். கர்த்தரை உண்மையா தேடுறவன் செய்யற காரியம் வாய்க்கும். தோற்று போகவே போகாது, வாய்க்கும். ஆழமா நம்பணும். அது எப்படி? கர்த்தரை நான் தேடுவேன், அவர் என் கூட இருப்பாரு, நான் செய்யறதான் தோற்று போகுமா? வாய்க்கும். ஏன்? கர்த்தரே வாய்க்க பண்றாரு. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எல்லாம் சொல்லுவோம், நான் கர்த்தரை தேடுகிறேன், என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். என் வேலை என்ன? கர்த்தர் தேடுறது. அவர் வேலை என்ன?
என் காரியத்தை வாய்க்க செய்கிறது. அப்போ அட்லீஸ்ட் பாருங்கள், புதுசாக ரசிக்கப்பட்ட சபைக்கு வந்தீங்கன்னா சபைக்கு வர்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும், மிஸ் பண்ணவே கூடாது. சில குடும்பங்கள் அதான் நல்லா சின்சியராக செஞ்சு பலனை பார்க்குறாங்க பாருங்கள். கர்த்தர் சமூகம்னா, ஜெபம்னா, ஞாயிறு ஆராதனைனா, ரெட்டிட்டா இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியத்துவத்தை எது கொடுக்குறாங்க? தேவனுக்கு கொடுக்குறாங்க. பாஸ்டுக்கு பிரியமாக நடக்கலை, யாருக்கு பிரியமாக நடக்கிறாங்க? தேவனுக்கு பிரியமாக நடக்கிறாங்க. 26ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. பல காரியங்களை அந்த உசியா செய்கிறான். 16 வயசு தான், ஆனால் பட்டணத்தை கட்டுறான், யுத்தத்துக்கு போகிறதுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறான், கோபுரத்தை கட்டுறான், பல காரியங்கள் செஞ்சுட்டே வர்றான். அதில் ஒன்றை வாசிப்போமே. 26ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறீங்களா இந்த மாதிரி நடக்கும்னு? என்னோட ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவாராம் பாருங்க. அவர் அறிக்கை பண்ணும்போது இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாராம், நான் பலப்படும் மட்டும் எனக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க, நான் பலப்படும் மட்டும் ஆச்சரியமான அனுகூலம் உதவி எனக்கு உண்டாகும். இதெல்லாம் யார் செய்யறா? கர்த்தரை செய்கிறார். அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை தேடுறான். ஆக செய்ய வேண்டியதை செய்யணும், வாயில் இந்த வசனம் அறிக்கையா இருக்கணும், ரெண்டும் முக்கியம். தேவனை தேடிட்டேன், ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் பலப்படுவதற்காகவே பெருகுவதற்காகவே எனக்கு ஒரு அனுகூலம் உண்டாக போகிறது, எனக்கு ஒரு ஆச்சரியமான அனுகூலத்தை கர்த்தர் உண்டாக்கி தரப்போகிறார். அங்கே வாசிப்போம். ஆதியாகமம் 15 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. எந்த காரியம் நடந்த பின்பு? இதுக்கு முந்தின அதிகாரத்தில் லோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ராஜாக்களுக்கு விரோதமாக 4 ராஜாக்களுக்கு விரோதமாக ஆபிரகாம் போய் வெறும் 318 வேலைக்காரர்களை கூட்டு போய் அங்கே ஜெயம் எடுக்கிறாரு. அப்படி ஜெயம் எடுத்து திரும்பும் பொழுது உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு வருகிறார். அவர் மீது ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அந்த மெல்கிசேதேக்கின் கையில் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தசமபாகத்தை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் சோதோம் ராஜா பொன்னையும் வெள்ளியும் குவிச்சு வச்சிருக்கிறான், எடுத்துக்கிற சொல்லி சொல்கிறான். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, நீ ஆபிரகாம் ஐஸ்வர்யாக்கின் என்று சொல்லாதபடிக்கு நான் ஒன்றே உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன்னு சொல்லி ஃபெய்த்தில் நிற்கிறார். அவருக்கு கர்த்தர் நாமம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல ஆஃபரை விட்டுட்டார். லைஃப்பில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம் பாருங்க. கர்த்தர் பட்சமாக போக 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 சில நேரங்களில் சில கரியத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுவும் வேணும் அதுவும் வேணும், அது நடக்காது. அது கர்த்தர் தான் உங்களுக்கு போதிப்பார். தசமபாகத்தை கொடுத்துட்டு அங்கேயான ராஜா மூலமாக வருகிற அந்த ஐஸ்வர்யத்தை வேண்டாம் என்று ஒதுக்கிட்டு நின்று கொண்டிருக்கிறார். இப்போ இப்படி சொல்லுவோமே, புரிகிற மாதிரி சொல்கிறேன்னே. இப்போ இந்த ஆலயத்தை கட்டும்போது, கட்ட ஆரம்பிக்கும் போது கூட நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன் கேட்டார். அவர் கரெக்டாக சொன்னார், எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. நான் அப்போ தான் அறிவித்தேன். அப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது, இவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியாது. அன்றைக்கி அதை சிந்திக்கும் போது பெருசு வந்துடும், இவ்வளோ பணம் வந்துடும் என்ன, எப்படி குடும்ப காரியத்தையும் பார்த்து இதையும் பண்ணணும். அப்போ சில ஆவிக்குரிய நண்பர்கள் சொன்னாங்க, நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இந்த மாதிரி எழுதி கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தொழில் பண்ணுறாங்க, அவங்க ஊழியமும் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம எழுதி கொடுப்போம், அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி 3 பேர் சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி செய்ய முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகணும். இதை விசுவாசத்தில் ஆரம்பித்து விசுவாசத்தில் என்ன செய்யணும், முடிக்கப்படணும். இன்னைக்கு இது ஒரு சிறுசாக இருக்கலாம், இதை விட பெருசு பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன விசுவாசத்தில் பயிற்றுவிக்கணும். கர்த்தர் ஒன்று ஆரம்பித்தா முடிப்பார்ன்றத வெளிச்சம் எனக்கு உண்டாகணும். ஆமாம், ஆரம்பிக்கிற மாத்திரம் கிடையாது, நடத்துகிற மாத்திரம் கிடையாது, முடியாதுன்ற வேலையில் கூட இதை முடிக்கிறவர். எவ்வளோ பேர் எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம் வந்துருச்சு. அது மாதிரி பாருங்க, ஆபிரகாம் அவர் நம்புறாரு, அந்த ஐஸ்வர்யத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு கர்த்தர், இந்த காரியம் நடந்த பின்பு ஏன் பட்சமா நின்ன என்ன நீ விசுவாசிச்சேல, இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தர் வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பலன் இல்ல, பலன். எல்லாம் சொல்லுங்க, மகா பெரிய பலன். ஐ ஆம் யுவர் கிரேட் ரிவார்டர் போட்டிருக்கு. கிரேட் ரிவார்டர், நான் தான் உனக்கு பலன் அளிக்கிறவர், நான் தான் அவனுடைய மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். நீ என்ன நம்பி நின்னேல, பக்க சொல்லுங்க, மகா பெரிய பலன். சும்மா பலன் இல்ல, பெரிய பலன் இல்ல, மகா பெரிய பலன். ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லைங்க. அடுத்து அதான் பேசுறாரு ஆபிரகாம்,
எனக்கு புத்திர சந்தானம் இல்லை என்றார். கர்த்தர் தெளிவா சொன்னார், ஓ கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். ஓ கற்பத்திலிருந்து உண்டானவன். அது மாத்திரம் கிடையாது, ஆவிக்கிற விதத்திலையும் எண்ணிலடங்கா பிள்ளைகளை கொடுத்துட்டார். நாம் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள். இப்ப நம்புறீங்களா? மகா பெரிய பலன் அளிக்கிற கர்த்தர். ஆமென். ஆமா, அவங்க ஒய்ஃப் ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க, ஆகாரம் கொடுத்து பிள்ளைய பெற்றுக்கொன்னு சொல்லி. அது மகா பெரிய பலன் இல்லை, அது பெரிய தொல்லையா தான் முடிஞ்சு. ஆனா ஆண்டவர் ஒன்று செஞ்சார், ஈசாக்கு கொடுத்தார். ஆமென். அந்த ஈசாக்கு மூலமாக யாக்கோபு வந்தார். யாக்கோபு மூலம் 12 கோத்திரங்களை கொடுத்தாரு. அது வான நட்சத்திரங்கள் போல பெருகிருச்சு பாருங்க. முதிர் வயதிலும் ஆபிரகாம் செய்த சகல காரியங்களை கர்த்தர் ஆசீர்வித்து வந்தார். ஆமென். ஆபிரகாம் பற்றி சொல்லவே வேணாம். இயேசு ரத்தம் சிந்தினது காரணமே நம்முடைய சாபத்தை நீக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி தான் மரிச்சார். ஆமென். பிளஸ்ஸிங்னாலே சொன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் சொல்லணும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது கர்த்தர் ஆசீர்வாதம் தான். இனிமேல் அது வந்து கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லை, அது என்னது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாம் பத்தி நல்லா படிக்கணும். ஆபிரகாம் மாதிரி நான் வாழ்வேன். ஆமென். ஆபிரகாமுக்கு எதையெல்லாம் கர்த்தர் செஞ்சாரோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் அருள்வாராக. மகா பெரிய பலனாக இருக்கிறேன். அங்கே வாசிப்போம். ஆதியாம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. அப்போ கர்த்தரை தேடி அவர் போறாரு. அங்கே ஒன்று நடக்குது. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான்னு பார்க்குறோம். அந்த ஒட்டகத்தில் யார் வர்றா? வாசிப்போம். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து யாரை கண்டபோது? ஈசாக்கை கண்டபோது. அப்போ இந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா? 24ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து தன் குமாரா ஈசாக்கு பெண் கொள்ளும்படி அனுப்பி விடுகிறார். அவரும் ஒன்று நம்புறார், விசுவாசிக்கிறார். நான் வழிபடும் என் தேவனாய கர்த்தர் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவார். அந்த வேலைக்காரன் நம்புறான், கர்த்தர் எஜமானுக்கு தயவு செய்திருவார். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கும் நம்புறான். யாரை தேடி போறான்? கர்த்தரை தேடி போறான். அவனுக்கு வேண்டியது என்ன செய்யுது? ஒட்டகத்தில் வருது பாருங்க. இவன் கர்த்தரை தேடி போறான், அவனுக்கு வேண்டியது என்ன செய்யுது? கண்டிப்பா வருது. நான் சொல்லி இது கர்த்தரே பிரமாணம், உங்களுக்கும் அது நடக்கும் இயேசு நாமத்தினால. நாம கர்த்தரை தேடுனா நாம தேடுறது நம்மளை தேடி வரும். தம்மை தேடுகளுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அங்க அப்படியே போங்களேன், புதிய ஏற்பாட்டில் காண்பிச்சு முடிச்சிடுறேன். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குறிப்பேன்னு செய்யாதீங்க, கவலைப்படாதிருங்கள். 32 வாசிப்போம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் சொல்றேன் இயேசு நாமத்தினால, உங்க பிள்ளைகள் படிச்சு முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. என்றைக்குமே வேலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அது வேணான்னு சொல்ல, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்க. உங்க தொழில் பெருகுன்னு கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க வேலையில உங்க பேர் பெருமைப்படணும், நீங்க உங்க சம்பளம் உயரும் கர்த்தர் விரும்புறாரு. அது அவர் விரும்பாம இல்லை, அவர் விரும்புறாருங்க. வேண்டாம், அதெல்லாம் நீ விட்டுரு, வேலையை ரிசைன் பண்ணிரு, தொழிலுக்கு போகாத, என்ன தேடி வா, அப்படி சொல்ல. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனா ஒண்ணு செய்ய, முதலாவது என்ன சொல்லுங்க? முதலாவது பாருங்க. இப்போதைக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. சண்டே ஆனா எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். சண்டே சர்ச்சுக்கு வந்தாதான் கர்த்தர் தேடுற மாதிரியா? இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. சில பேர் கொண்டக்க மண்ட கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. நான் வந்து செவ்வாய்க்கிழமை தேடிக்கிருவேன், நான் வந்து புதன்கிழமை தான் தேடிக்கிருவேன். தேடு போ. கொஞ்சம் ஆழமாக கவனிச்சோம்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முக்கியம்ன்றது அது வேற. இது அன்னைக்கு இப்போ என்ன முறைமையை கற்று வச்சிருக்காரு? நமக்கு விடுமுறை என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு என்ன இருக்குது? சபை கூடுறோம். சபை என்னைக்கு கூடுது? நான் தான் தனியாக போய் குடிக்கிருவேன். சபை என்னைக்கு கூடுது? ஞாயிற்றுக்கிழமை கூடுது. உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் வெள்ளிக்கிழமை குடிக்கிறோம் பாஸ்டர், அவங்க செவ்வாய்க்கிழமை, அவங்க புதன்கிழமை பண்ணுவாங்க. ஆனால் சபை என்னைக்கு கூடுது? ஞாயிற்றுக்கிழமை கூடுது. அப்போ என்னைக்கோ வர முடியல, சில காரியங்களாக வர முடியல, போகல, அதெல்லாம் சரிதான். அதுவே செய்ய முடியலன்னா அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? முதலாவது யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். என்ன சொல்லுங்க? அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும். அப்படி தேடி வர்றீங்க. மத்தேயு 5:12 வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். முன்னாடி வாசிங்கன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவனாக இருப்பீர்கள். கர்த்தரை தேடி வரும்போது உங்க வீட்டில் யாராவது திட்டுறாங்களா? உங்களை சுற்றி கேள்வி கேட்குறாங்களா? இங்கே போய் சேர்ந்துட்டியா? போய்
அலையில குரூப்ல போயிட்டியா, நீயே போச்சா, பைபிள் தூக்கிட்டியா, அவளை மாதிரி செஞ்சிட்டியா அப்படி சொல்றாங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அப்படி சொல்லட்டும். அப்படி சொல்லாம எப்படி இயேசு நாம வெளியே தெரியும்? நான் சர்ச்சுக்கு வரும்போது துண்டை போட்டுக்கிட்டு வருவேன், அப்படி வரக்கூடாதே. எல்லாருக்கும் தெரியணும், தைரியமா வரணும். பைபிள் எடுத்துட்டு எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். கேலி பண்றாங்க, மனசுல நினைச்சுக்கணும், எனக்கு பலன் மிகுதியா இருக்கும். கேலி பண்ணுவாங்கன்னு பைபிள் என்ன செஞ்சிருக்கு? போட்டிருக்கு. இயேசுவே கேலி பண்ணாங்க, எல்லா திக்குதசையும் கேலி பண்ணாங்க, துன்பப்படுத்தினாங்க. இயேசுவின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தினாங்கன்னா, உங்கள் மேல பொய்யான மொழியை சொன்னாங்கன்னா, நீங்க யாரு? பாக்கியவானாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியார். இங்க மாத்திரம் பலன் கிடையாது, அங்கேயும் பலன் இருக்கு. கர்த்தரை தேடுறதுக்கு இங்க மாத்திரம் பலன் கிடையாது, அங்கேயும் பலன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சரியா? அங்க போங்க, மார்க் 4:17. தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாரி நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். சிலர் வழி அருகே விதைக்கப்படுறாங்க, சிலர் கற்பாரி இடத்துல விதைக்கப்படுறாங்க, சிலர் முள் இடத்துல விதைக்கப்படுறாங்க, சிலர் நல்ல இடத்துல விதைக்கப்படுறாங்க. இதுல கற்பாரி இடத்துல இருக்கிறவங்க எப்படி கேட்டீங்கன்னா, விதை போட்டாச்சு, ஆனா அங்க என்ன செய்யல? வேறு கொள்ளல. வேறு கொள்றதுக்கு என்ன செய்யணும்? தொடர்ந்து வரணும். வசனத்தை கேட்கிற நிமித்தமாவே பிசாசு என்ன செய்வானா? ஒரு உபத்திரத்தை துன்பத்தை என்ன செய்வான்? போடுவான். வரவிடாம பார்க்கறதுக்கு ஏதாவது செய்வான். அதை பெருசா பேசக்கூடாது. இப்ப நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா, முடிவுல போட்டிருக்கு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். வசனத்தை கேட்கறதுக்கு தொடர்ந்து வந்தோம்னா என்ன கொடுப்போம்? பலன் கொடுப்போம். அந்த பலன் கொடுக்க விடா அப்படிதான் பிசாசு தடை பண்றான். அப்ப தொடர்ந்து வரணும். இதை விட முக்கியமானது ஏதாவது இருக்குதா? ஆனா உங்களுக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறும் இருந்து, வாய்ப்புகளும் இருந்து, நீங்க நான் சர்ச்சுக்கு வரணும் சண்டே ஆனா அப்படின்றத நீங்க தீர்மானம் பண்ணாம இருந்தீங்கன்னா, அது நீங்க என்ன செய்யல? கர்த்தரை முதலாவது வைக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் எதுக்கு கூப்பிடுறாரு? பலன் கொடுக்கறதுக்காக. அங்க வாசிப்போம், எபிரேயர் 11:26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்ததுனால, அல்லது கர்த்தரை தேட போறதுனால, கர்த்தரை தேடுறதுக்காக ஒரு பிரயாசம் எடுக்கிறதுனால அது ஈஸியா இருக்காது. யோசித்து பாருங்க, பார்வோனுடைய குமாரன் என்று எண்ணப்படுறான். எகிப்து வல்லரசருடைய ராஜாவுடைய குமாரன் என்று எண்ணப்படுகிறான். நீங்க யாராவது அப்ப போய் கர்த்தர் கூப்பிட்டா போவீங்களா? ஆழமான வெளிப்பாடு மோசேக்கு. எகிப்துல பார்வோனுடைய குமாரன் என்று எண்ணப்படுகிறார். அதை வெறுத்தா என்ன தெரியுமா கிடைக்கும்? நிந்தை தான் வரும். என்ன வரும்? நிந்தை தான் வரும். இதே பார்வனுக்கு விரதமா நிக்கணும், ஜனங்களோட வனாந்தரத்தை பிரயாணம் பண்ணணும், பல எதிர்ப்புகளை சந்திக்கணும், நிந்தை தான் இருக்குது. ஆனா அதை அவர் பார்க்கல. அவர் தெளிவா போட்டிருக்காரு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இந்த உலகத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த எகிப்தினுடைய சகல பொக்கிஷத்தை என்ன செய்தார்? வெறுத்து கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணி இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். அப்ப கர்த்தரை தேடல ஒரு நிந்தையோ, ஒரு அவமானமோ, அல்லது ஒரு இன்கன்வீனியன்ட்டோ, ஒரு கிரயமோ கண்டிப்பாவே இருக்கு. ஆனா எதுவுமே நோக்கமா இருக்கணும்? உலகம் கொடுக்கிற பலனை விட இனிமேல் கர்த்தருக்கு பலன் அளிக்க போகிறார். இம்மையிலும் பலன் அளிப்பார், மறுமையிலும் பலன் அளிப்பார். எத்தனை பேர் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்கிறீங்க? அப்ப இனிமேல் பலன் என்ன வரப்போகுது? பலன் வரப்போகுது. இனி வரும் பலன். நான் சொல்றேன், இனி வரும் பலன். எபிரேயர் 6:10 வாசிங்க. பலன் அளிக்க என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த ஆலயத்தில் ஏதாவது ஊழியத்தை பண்றீங்களா? இல்ல வெளியே ஊழியம் பண்றீங்களா? இல்ல விதைக்கிறீங்களா? சபையை சுத்தம் பண்றீங்களா? ஏதாவது ஊழியத்தில் பங்கு கொள்றீங்களா? கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஏதோ ஒரு பிரயாசத்தை எடுக்கிறீங்களா? சண்டே கிளாஸ் வெளியே எடுக்கிறீங்களா? யாரையா போய் சந்திக்கிறீங்களா? அவர் நாமத்து நிமித்தம் நீங்க எடுக்கிற பிரயாசங்களை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அதோட அர்த்தம் என்னன்னா, அவர் உங்களுக்கு பலன் செய்யவில்லை என்றார் அவர் அநீதி உள்ளவர். நீங்க உன்னை கர்த்தருக்காக செஞ்சு பிரயாசப்பட்டு அவர் நாமத்து நிமித்தம் ஒரு பிரயாசத்தை எடுத்து அதுக்கு ஒரு பலன் வரவில்லை என்று நீங்க சொன்னீங்கன்னா அது அர்த்தம் என்ன? கர்த்தர் அநீதி உள்ளவர், நீங்க நீதி உள்ள ஆளு. அது தப்பு.
அப்படி ஒருபோது விட மாட்டார். அதான் போட்டிருக்கு பைபிள்ல, அவர் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும். நீங்க ஊழியம் பண்ண போறீங்க, யாரோ உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கிறதா கூட அதுக்குரிய பலனை அவன் என்ன செய்வான்? அடைவான் போட்டிருக்கு. மெய்யாவே அடைவான் சொல்றேன் போட்டிருக்கு. தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டவன் அதற்கேற்ற பலன் அடைவான் போட்டிருக்குது. பலன் மட்டும் செய்யல அப்படின்னா கர்த்தர் அநீதி உள்ளவர். நம்ம வாயிலிருந்து நான் கர்த்தர் தேடினீங்க, உண்மையா உத்தமா தேடினீங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க, அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலைங்க அப்படி சொன்னா என்ன தெரியுமா சொல்றீங்க? வாயை திறந்து நல்லா சொல்றீங்க, கர்த்தர் அநீதி உள்ளவர்னு சொல்றீங்க. கிடையவே கிடையாது, கிடையாது. கர்த்தர் நீதிபரர், மனுஷன் எவனும் பொய்யன், தேவன் சத்தியபரர். வெளிப்படுத்த 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை. கர்த்தருக்காக, கர்த்தரை தேடுற வாழ்க்கை, கர்த்தருக்காக வாழ்ற வாழ்க்கை. இங்கேயும் பலன், இனிமேலும் பலன், இம்மையிலும் பலன், மறுமையிலும் பலன். எத்தனை பேர் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ண ஆசைப்படுறீங்க? தப்பவே மாட்டீங்க. நான் சொல்றேன், இங்கேயும் பலன், அங்கெல்லாம் போனா நித்தியமாய் பலன். கடைசியா கர்த்தரை துக்கப்படுத்த ஒரு காரியத்தை வாசிப்போம். பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிச்சோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. எது தேவனை பிரியப்படுத்தும்? விசுவாசம். என்ன விசுவாசம்? அவரை தேடுனா பலன் அளிக்கிறவர். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு காரியம் அவரை துக்கப்படுத்துது, அதை மட்டும் வாசித்து முடிச்சிடும். போங்க மல்கியா 1:12 வாசிங்களேன். கர்த்தருக்கு பலியிடும் போது என்ன பண்றாங்கன்னா, நசல் கொண்டது, வியாதி பிடிச்ச ஆடு, கண் போனது, கால் ஊனமானதுன்னு கொண்டு வந்து படைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் பார்க்க மாட்டாரு, கர்த்தருக்கு என்ன படைக்கணும்? பலியை படைக்கணும் இல்லையா? ஆடு கால் உடஞ்சு போச்சுன்னா, கண்ணு தெரியலன்னா என்ன பண்றது? இருக்கவே இருக்காரு கர்த்தர், என்ன செஞ்சிரு, அவட்ட கொண்டு போய் போட்டு விட்டுரு அப்படின்னு அசட்டையா நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, அவர் கேட்கிறாரு, இதை கொண்டு போய் மேனேஜர் கொடுப்பியா? கேட்டு சொல்லும் போது அப்புறம் சொல்றாரு, நான் மகத்துவமான ராஜாண்டார். ஆமேன், நான் மரியாதைக்குரியவர், என் நாமத்தை அசட்டை பண்றியா நீ? அப்படி சொல்ற காரியங்கள்லயே ஒரு காரியம் 12 போட்டிருக்கு, வாசிப்போம். நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும், வாசிப்போம், அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஆலயத்து கதவை தொடச்சா, பலிபீடத்தை கழுவுனா, பலியை படைச்சா, இந்த ஆண்டர் கூலியம் பண்ணா என்ன கிடைச்சிட போகுது? என்ன சொல்றாங்க? அதோட ஆகாரமாகிய பலன் அற்பமானது என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஆண்டர் ஊழியம் பண்றேன்னு சொல்றானா? நிறைய இருக்கு, நம்ம அதை பார்க்கல. ஆனா முக்கியமான பாயிண்ட், கர்த்தரை வந்து ஹர்ட் பண்ணுது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றாங்க? ஒன்றும் பலனே கிடையாது, கர்த்தருக்கு வேதனைப்படுத்துது. அப்படி வாசிங்க 3ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள். இப்படித்தான் பாருங்க, பேசுறதெல்லாம் பேசி போடுறது. அப்ப கர்த்தர் கேட்டான சொல்றது, நாங்க என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கர்த்தர் சொல்றாரு, நீங்க எனக்கு விரோதமா பேசின பேச்சுகள் எப்படி இருக்கு? கடினமா இருக்குது. என்ன பேச, நாங்க என்னத்தை பேசணும் கேட்கிறாங்க. வாசிப்போம், வாசித்து முடிச்சிரும். 14, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறனாலும் என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வந்தா இப்ப என்ன பிரயோஜனம்? ஜெபமணி வந்தா என்ன பிரயோஜனம்? காணிக்கை விதைச்சு என்ன பிரயோஜனம்? தேவனை தேடுறது விருதா, எந்த பலனும் கிடையாது. அப்ப கர்த்தர் காதுல போய் விழுந்திருக்கு, தேவனை சேவிப்பது விருதா. அப்படி சொன்னவனே பரவாயில்லையே, ஆமாப்பா என்னை மட்டும் தேடு, உனக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அது அவர் என்ன செய்யுது? ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஆனா அங்க பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் சொல்றாரு, எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன், நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, என் ஆலயத்தை தசமாத்தை நீ கொண்டு வந்த, நான் வானத்தின் மதுகளை திறப்பேன், இடங்குள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன், எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்னு சொல்லுவாங்க, உங்க தேசம் ரொம்ப விரும்பப்படத்தக்க தேசமா இருக்கும். இவ்வளவு காரியங்களை பேசுறாரு. ஆனா அவங்க சொல்றாங்க, தேவனை சேவிப்பது விருதான்றாங்க. இல்ல, அந்த பேச்சு, அந்த அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்துது. ஆனா தேவனை தேடுகளுக்கு அவர் பலனளிக்கின்ற விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது.